வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தீபாவளி தல தீபாவளி. என்னடா இந்த பாட்ட பாடிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, தல தீபாவளி ரொம்ப வருஷம் கழிச்சு வரப்போகுதுங்க. ஆமாங்க, தல நடிக்கும் விடாமுயற்சி கண்டிப்பா இந்த தீபாவளி தான் வரப்போது. இது சும்மா தனியா வரப்போறதில்ல. கூட யார் வரப்போறான்னு பார்த்தீங்கன்னா, அமரன் சிவகார்த்திகேயனோட அமரன் படமும் வரப்போது. அது ஆல்ரெடி உறுதி பண்ணிட்டாங்க. ஆனா கூட எந்த படம் வரணும்னு கேள்விக்குறியா இருந்தது. இப்ப வேற எந்த படமும் இல்லங்க. நம்ம தல நடிக்கும் விடாமுயற்சி தான் வரப்போது. இன்னொரு படமும் வரப்போது. நம்ம ஜெயம் ரவி நடிச்ச பிரதர் படமும் வரப்போதுன்னு நெனைக்கிறாங்க. ஸோ, அதனால தான் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ஒரு 1 மந்த்தா ஷூட்டிங்லாம் சும்மா தாறுமாறா போயிட்டுருக்கு. உங்க எல்லாருக்குமே தெரியும். தல ஏற்கனவே ஆதிக் ரவிச்சந்திரன் கூட குட் பேட் அக்லியும் படம் பண்ணிட்டுருக்காரு. இப்போ என்னன்னா, சைமல்டேனியஸா போயிட்டுருக்குங்க. ஆக்சுவலா விடாமுயற்சி ஷூட்டிங் கிட்டத்தட்ட ஒரு 3, 4, 5, 6 மாசம் போயிட்டுருக்கு. அதில தல பயங்கரமா கஷ்டப்பட்டு நடிச்சிட்டுருக்காரு. உங்களுக்கே தெரியும். இப்ப ஆக்சுவலா என்ன ஆச்சுன்னா, ஒரு 2 வாரம் முன்னாடி ஹைதராபாத்ல 2 படங்களுக்கும் சைமல்டேனியஸா ஷூட்டிங் போயிட்டுருக்குங்க. இங்க ஒரு ஆக்ஷன் சீக்வென்ஸ்னா, அங்க ஒரு டயலாக்ஸ் போர்ஷன் போயிட்டுருக்கு. அதே மாரி எவ்வளோ கிளவர்னு பாருங்க. ஸ்பெயின்ல போயிருக்காங்க குட் பேட் அக்லி ஷூட்டிங்காக. அங்கேயே சைமல்டேனியஸா விடாமுயற்சி படத்துக்காக சாங் ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. அஜித்துக்கும், த்ரிஷாவுக்கும். ஸோ அந்த மாரி பயங்கரமா யோசிச்சு பிளான் பண்ணி ஷூட்டிங் போயிட்டுருக்காங்க. இதுக்கு அஜித் பார்த்தீங்கன்னா, தூக்கம் இல்லாம நடிச்சிட்டுருக்காருங்க ரொம்ப நாள் கழிச்சு. இந்த மாரி இப்பலாம் தெரியும் லேட்டஸ்ட்டா கொஞ்சம் கம்ஃபர்ட் லெவல்ல தான் நடிச்சிட்டுருக்காரு. ரொம்பலாம் ஸ்ட்ரெயின் பண்ணி நடிக்கிறதில்ல. ஐ மீன் அந்த ஷூட்டிங் ஹவர்ஸ் சொல்றேன். ஆனா இப்போ இந்த படம் முடிச்சாகணும். இப்போ தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகணும்னு சொல்லிட்டு ஏன்னா ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு குட் பேட் அக்லி பொங்கலுக்குன்னு ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இது தீபாவளி ரிலீஸ் ஆனா தான் கரெக்டான அந்த கேப் இருக்கும். ஸோ அதனால இந்த 2 படத்துக்கும் தூங்காம உழைச்சிட்ருக்காரு நம்ம தல. அவருக்கு இதெல்லாம் ஒரு புதுசு கிடையாது. ஆனா இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல அவர் அப்படி கிடையாது. கம்ஃபர்டபுளா ஒரு படம் பண்ணிட்டு கேப் விட்டுட்டு அழகா இருப்பாரு. அவர் அந்த ரேஸ் மத்த விஷயம்லாம் போயிட்டு வருவாரு. இந்த படம் இப்போ வேற வழி இல்லாம சிக்கிக்கிச்சு. வேற வழி இல்லாம என்ன பண்ண தெரியல. நடுவுல வேற கொஞ்சம் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருந்துச்சு. அதனால தான் உங்களுக்கு தெரியும் லைக்கா நிறைய ப்ராப்ளத்துல இருக்காங்க ஃபினான்ஷியலா. ஸோ அதனால என்ன ஆச்சுன்னா, அவங்க நடுவுல கொஞ்சம் ஷூட்டிங் ஸ்டாப் பண்ணாங்க. ஸோ அந்த நேரத்த எதுக்கு வேஸ்ட் பண்ண சொல்லிட்டு அவர் குட் பேட் அக்லி ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டாரு. அத ஸ்டார்ட் பண்ணோனே இவங்க திருப்பியும் இங்க இந்த மணி, ஃபைனான்ஸ் எல்லாம் செட்டப் பண்ணதுக்கப்புறம் ஷூட்டிங் திருப்பி ரெஸ்யூம் ஆயிடுச்சு விடாமுயற்சிக்கு. ஸோ அதனால 2த்துக்கும் சைமல்டேனியஸா பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா அந்த படம் வேற பொங்கல் சொல்லிட்டாங்களா. ஸோ அந்த படத்தையும் ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ அது மாரி கடும் உழைப்பு போட்டிருக்காருங்க. ஏன்னா இந்த படமும் அப்படிதாங்க. இந்த படம் பயங்கர ரேசி ஆக்ஷன் த்ரில்லருங்க. படம் ஃபுல்லா சேஸு அப்படி தான் இருக்கும். ஒரு இடத்துல நிற்க மாட்டேறதால படம் ஃபுல்லா போயிட்டே இருப்பார். சேஸு, காரு, பைக்குன்னு. நீங்களே பார்த்துருப்பீங்க. அந்த ஹேமர் கார் அந்த ஆக்ஷன் சீக்வென்ஸ்லாம் மேக்கிங் சீன்ஸ்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதில பாருங்க எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு ஆக்ஷன் சீக்வென்ஸை தலையே கஷ்டப்பட்டு பண்ணியிருப்பாரு. பாவம் கூட ஆரவ் பயங்கர பயந்து பயந்து உட்காந்துருப்பாரு. ஸோ உண்மையிலே பயங்கரமா இருக்கு. இன்னொன்னு இந்த படத்தில அர்ஜுன் நடிச்சிருக்காருங்க. அர்ஜுன் கூட உங்களுக்கே தெரியும். நிறைய படத்துல நடிச்சிருக்காரு. மங்காத்தால அஜித் கூட நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படத்தில அவருக்கும் ஒரு முக்கியமான கேரக்டர். அஜித் பார்க்கவும் செம்மையா இருக்காரு. ஸோ அவருக்கு என்ன கேரக்டர்னு தெரியல. வில்லனா அப்படின்னு எனக்கு சரியா தெரியல. ஆனா அவர் ஒரு முக்கியமான கேரக்டர் நடிக்கிறாரு. ஸோ எல்லாருமே கடும் உழைப்பு. கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஷூட்டிங் முடிஞ்சு போச்சு. அந்த அசர்பைஜான்ல அப்படி சொல்லிட்டு ஒரு டீமோட ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அத நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ இன்னொன்னு சைடு பார்த்தீங்கன்னா, அமரன் படமும் கரெக்ட்டா டைமிங் முடிஞ்சு போச்சு. இப்போ கூட நிறைய டீசர்லாம் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அமரனும் பக்காவா ரெடி ஆயிடுச்சு. இந்த படத்துக்காக இது ஆக்சுவலா அமரன் பார்த்தீங்கன்னா, பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரின்னு சொல்றாங்க. ஸோ அதுவும் போயிட்டு அந்த படத்தோட முக்கியமான காட்சிகள்லாம் காஷ்மீர் சைடு தான் ஃபுல்லா எடுத்திருக்காங்க. ஏன்னா அந்த படம் ஆர்மி பேஸ்டு. ஸோ இந்த படத்துக்காக கஷ்டப்பட்ட உடம்பெல்லாம் ஏற்றி நிறையா உடம்ப வருத்தி ஃபஸ்ட்டு ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக ஃபுல்லாக மாறுறாரு. ஸோ சிவகார்த்திகேயனுக்கு இது ரொம்ப 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 அவர் கெரியரில் முக்கியமான படம். இதுக்கப்புறம் அவர் இப்போ அடுத்த லெவல் இப்போ விஜய்ஜித்துக்கு அப்புறம் அவர் டாப்பில் போகிறதுக்கு அவர் தான் இப்போ இருக்கார். ஸோ உங்களுக்கே தெரியும் டாப்பில் போனால் ஆக்ஷன் அந்த இமேஜ் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த படத்தில் அவர் ஃபுல் ஆக்ஷனாக தான் எடுக்கிறாரு. கண்டிப்பாக இந்த படம் வெற்றி அடையணும். ஏன்னா இதுக்கப்புறம் அவருக்கு ஏஆர் முருகதாஸ் படமும் இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான படம். அதனால் அவரும் தீபாவளிக்கு வர ரெடியாக இருக்கார். படத்தோட ஆடியோ லான்ச் சாங்ஸ் எல்லாம் கூடிய விரைவில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் கிளாஷ் வருது. அது இந்த மாதிரி அஜித் மாதிரி ஒரு பெரிய ஹீரோட கிளாஷ் வர்றது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன் சிவகார்த்திகேயனுக்கு. ஸோ இதில் அவர் எப்படி பண்ணுறாருன்றதை பொறுத்து அவரோட மார்க்கெட் எல்லாம் உயரும். ஓகேங்களா? அதேமாதிரி ஃபஸ்ட்டு ஆக்ஷன் ஹீரோவாக எப்படி ப்ரூவ் பண்ணுறாருன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அவர் கெரியருக்கு. ஸோ அதாங்க. இப்போ போட்டி தான் உங்களுக்கே தெரியும். அது தீபாவளிலாம் பயங்கரமான போட்டி. பெரிய பெரிய நடிகர்களை மோதி பார்த்துருக்கோம் பாஸ்ட்டில். ஸோ கண்டிப்பாக இது மிகப்பெரிய கிளாஷாக இருக்கும். சோஷியல் மீடியாவில் ஆல்ரெடி சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ், அஜித் ஃபேன்ஸ்லாம் ஆல்ரெடி சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க.
இந்த 2 படம் பத்தாதுன்னு சொல்லிட்டு பிரதர்னு படம் ரிலீஸ் ஆகுதுங்க. பிரதர் அந்த படத்தில என்ன ஒரு சூப்பர்னா, ஹாரிஸ் ஜெயராஜ் ரொம்ப நாள் கழிச்சு மியூசிக் போட்டிருக்காரு. அது ஒரு பாட்டு ரிலீஸ் ஆச்சு சிங்கிள் நீங்களே கேட்டிருப்பீங்க. அந்த பாட்டு செம்மையா இருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அவரும் பாருங்க ரீசென்ட்டா நிறைய படம் வந்து சரியா ஓடுறதில்ல. ஸோ அவருக்கும் அந்த படம் ஓடணும்னு ஆசைப்படுறோம். ஸோ மக்களே நீங்க சொல்லுங்க. நீங்க அஜித் ஃபேனா, சிவகார்த்திகேயன் ஃபேனா? 2 படமும் ஓடணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? ஸோ உங்க கமெண்ட்ட போடுங்க. இந்த கிளாஷ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதே மாரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காய்ஸ். பாய்.